ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் இருந்த பழைய பேருந்து நிலையத்தை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள 42 கடைகள் மார்ச் 3ஆம் தேதி பொது ஏலம் விடப்பட்டது. மொத்தம் இருந்த 42 கடைகளில் 6 கடைகளுக்கு மட்டும் பொது ஏலம் நடத்தாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சோழிங்கர் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பேசிய காணொலி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் 6 கட்சியினருக்கு 6 கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது என்று தனது கணவரும் நகராட்சி கவுன்சிலருமான அசோகனுக்குத்தான் தெரியும் என்று கூறியுள்ளார். நகர்மன்ற தலைவரின் அதிகார அத்துமீறல் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு முறைகேடாக நடைபெற்ற ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கடைகளுக்கு எல்லாருமே நாங்கள் கடையை விட்டோம். அதுக்கப்புறம் 6 கட்சிக்கு 6 கட்சிக்கு 6 கடை தான் ஒப்படைச்சிருக்கு. தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிக்காரன் அது யாருமே நுழையில. அப்படி பார்த்தீங்கன்னா கட்சி இன்னும் நிறைய கட்சிங்க இருக்கு இல்லைங்களா? மீதி கட்சிகள் அவங்களாம் அரசியல் இல்லையா? அரசியல் இல்லைங்க. இப்போ 6 கட்சி இப்போ இங்கே வந்துருக்குல்ல, அவங்களுக்கு வரைக்கும் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். கட்சின்னாக்கா நீங்க நிறைய கட்சிங்க இருக்குங்க. இன்னைக்கு நாட்டில் எல்லா கட்சியும் 6 என்னென்ன கட்சி சொல்லுங்க. அப்படிலாம் கட்சிகள்லாம் போய் அதிமுக, திமுக, காங்கிரஸ் அப்படி இல்லைம்மா. புரட்சி பார்த்த ஒரு கட்சி அவங்களுக்கு அவங்க அரசியல் இருக்காங்கல்ல. நாம் தமிழர் ஒரு கட்சிங்க. இன்னைக்கு அப்படி இல்லைம்மா, அப்படி சொல்ல முடியாது. நீங்களும் நீங்களும் பாமக. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் கூட தான் கட்சிங்க. அப்படி அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கணும்.